சாலமோனுடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் கொண்டு வந்த இரண்டாவது ஆசீர்வாதத்தை 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். You can read the second blessings of wisdom upon Solomon in 1 Kings chapter 4 and verse 31. அவன் எஸ்ராக்கியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். For he was wiser than all men, than Ethan the Ezrahite, the Eman, Chalcol, and Darda the sons of Mahol, and his fame was in all the surrounding nations. சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. And his fame was in all the surrounding nations. கடைசி பகுதியை பாருங்க. சுற்றிலும் இருந்த சகல ஜனங்களிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. The last part says his fame was in all the surrounding nations. ஞானம் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் ஒரு பெரிய பிரபலம் அல்லது பெயர். The second blessing that wisdom gives us is wisdom brings popularity. கீர்த்தியை எல்லா இடத்திலும் உண்டு பண்ணும். Wisdom brings popularity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒரு நல்ல பெயர், பிரபலமான பெயர் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். So a good name and a popular name is a great blessing. நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read Genesis 12 and verse 2, அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. look at the blessing which God gave to Abraham. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will bless you and make your name great. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். And you shall be a blessing. உன்னை ஆசீர்வதிப்பதும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ரொம்ப அவசியமானது என்ன தெரியுமா? உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். What is the greatest essential thing for you to bless you and to be a blessing? I will make your name great. ஒரு மனிதனுடைய பெயர் புகழ்ச்சிக்குரிய கீர்த்திக்குரிய பெயரா இருக்குமானால் அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. So only when the name of a person is very popular, then they are blessed one. இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய பேரை மனுஷனுடைய இருதயங்களை நிலைநாட்டுறதுக்கு பல கோடிகளை அட்வர்டைஸ்மென்ட்டுக்காக செலவழிக்கிறாங்க. Today there are many companies in this world who invest in advertisements to etch their name, brand names in the hearts of people. எந்தெந்த இடத்துல ஜனங்கள் அதிகமா கூடுவாங்களோ, எந்தெந்த இடத்துல அதிகமான பார்வையாளர்கள் இருக்கிறாங்களோ, அந்தந்த இடத்துல எல்லாம் தங்க பேரை உள்ள புகுத்தி எப்படியாகில ஜனங்கள் தங்கள் பேரை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. So wherever a large number of people come together, where they find great spectators, they try to bring their names and promote their names and advertisements so that the names are etched in their hearts. நம்ம ஊர்ல கிரிக்கெட் அப்படின்றது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கேம். எல்லாரும் நம்ம தேசத்துல ரொம்ப புகழ்ச்சியான கேமே கிரிக்கெட் தான். So in our nation, cricket is a very popular game among the people. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் கிரிக்கெட்டை விரும்பி பார்க்கறாங்க. And right from small kids to great elders, they desire and they like this cricket. இந்த கிரிக்கெட் கேம் நடக்கும்போது நீங்க பார்ப்பீங்களானா, பைக் கம்பெனியானா இருக்கலாம் சரி, அது டிவியா இருக்கலாம் சரி, அது ஒரு போன் கம்பெனியா இருக்கலாம் சரி, அவங்க எல்லாரும் அந்த பேரை அந்த பிட்ச் முழுவதும் அந்த சுற்றி இருக்கிற பவுண்டரி முழுவதும் எல்லா இடத்திலும் அட்வர்டைஸ் பண்றதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதுக்கு பல கோடிகளை செலவழிக்கிறாங்க. So during this cricket you can see that great companies, it might be a TV company, it might be in a phone company or any company, they try to advertise their brand names in every part of that ground, in every borders of the ground. ஏன் தெரியுமா? You know why? நீங்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read Proverbs 22 and verse 1, திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. a good name is to be chosen rather than great riches. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். Loving favor rather than silver and gold. ஜனங்களுடைய பார்வையில தயவு பெறுவதும் அவங்க முன்னால நற்கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு வாழ்வது செல்வத்தை பார்க்கிலும் மேலானது. So receiving favor from the people and living with a good name among the people is greater than riches. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய பிசினஸ் எதுல அடிப்படையா இருக்குன்னு கேட்டா, அவங்க பிசினஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்ச நல்ல பெயர், அந்த பெயர் இருந்தாலே போதும், அந்த பிராண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அவர்களுடைய பிசினஸ் வேற ஒரு லெவல்ல போயிடும். In many places you can see the very the greatness or the growth of a business is based upon the brand name that they have. So once a brand name is promoted or becomes great, then their business will also grow up. மனிதர் போகாத இடத்திற்கு
பெயரும் புகழும் போய் சென்றடையும். So the name and the popularity will reach in places where people cannot reach. நேரடியா ஒருத்தர் போகணும்னு அவசியம் இல்ல. It is not necessary for a person to go in person. பெயர் அப்படின்றது நல்ல நேம், நல்ல பாப்புலாரிட்டின்றது சிறந்த சுகந்த வாசனையை போல பரவும். So a good name or a good popularity will spread like a good sweet aroma. ஒருத்தருக்கு வந்து சென்ட் அடிச்சாங்க, அவங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் போட்டாங்க அப்படின்னா அவங்கள தாண்டி வெகு தூரத்திற்கு அந்த வாசனை எப்படி பரவுதோ அதே போல நல்ல பெயர் அப்படின்றது, புகழ் அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. Like how when a person applies a perfume, the smell or the aroma of the perfume will spread beyond his borders. Similarly, a good name is very much essential for the blessing of a person. சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். We read about Solomon. அவனுடைய கீர்த்தி பிரபலமா இருந்தது. His fame was very popular. எப்படிப்பா உனக்கு எதை வைத்து இவ்வளவு பேர் நீ வாங்கின? How did you receive or obtain this great name? வேதம் சொல்கிறது எல்லா மனுஷரை விட அவனுக்கு ஞானம் இருந்தது. It's because the Bible says he had wisdom greater than all men. இந்த ஞானம் நமக்கு வேணுமா வேணாமா? So do we need this wisdom or not? ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. Lord, give me that wisdom, Lord. இந்த ஞானம் மட்டும் இருந்தா என்னுடைய கீர்த்தி எல்லா இடமும் பரவும். Lord, if I have that wisdom, my popularity and name will spread everywhere. எங்க கீர்த்தி பரவுதோ அங்க ஆசீர்வாதத்தினுடைய ஃபவுண்டேஷன்ஸ் அந்தந்த இடத்துல போடப்படுகிறது. So wherever our names and the popularity spreads, the foundation of blessing is laid there. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? பிரதர், இந்த கம்பெனில இந்த பொருளை வாங்குங்க, அதுதான் நல்லா உழைக்கும். Have you heard people saying this way, brother, buy this product from this company and only that will be very useful? சமீபத்துல நாங்க ஒரு பொருளை சபைக்குன்னு வாங்கினோம். So recently we purchased a product for our church. அது வந்து செகண்ட் ஹேண்டா தான் வாங்கினோம். We got it as a second hand product. முதல் பொருளை வாங்கினா நியூவா வாங்கினா ரொம்ப விலையா இருந்தது. ஆனா செகண்ட் ஹேண்ட்ல கொஞ்சம் மலிவா கிடைச்சது. So if you want to buy a new product, that will be more costly, so we brought a second hand product. அப்போ அந்த பொருளை பற்றி ஒருத்தர் நான் கேட்கும்போது, பாஸ்டர் இது ஏன் பாஸ்டர் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்க, புதுசா வாங்கியிருக்கலாமேன்னு சொன்னார். So when I asked about that product to a person, he said, pastor, why did you buy it as a second hand? You would have got it as a new one, right? சரி, நீங்க ஒரு முறை வந்து ஒரு முறை நீங்களே ப்ராடக்ட்டை பாருங்க, எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாதுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன். So I asked him saying that I do not know much about the product, you may come and see once about the product. அவர் நேரா வந்தாரு. So he came in person. அந்த பொருளை பார்த்து அந்த பிராண்ட் நேம் வாசித்தார் பாருங்க. So when he saw the product and read that brand name, அவர் சொன்னாரு, இந்த பிராண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அது நல்ல பொருள் பாஸ்டர். So immediately he said, if you have got this brand, then that is a very good product. இந்த விலைக்கு தாராளமா இது வாங்கலாம். So you can very well buy this product at this price. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப குற்ற மனசாட்சியோடு இருந்தேன். So until then I was feeling guilty, but I was very happy then. அவர் சொன்னார், இந்த பொருள் தான், ஆனா இந்த பிராண்ட்னா நல்ல பொருள் இது. So he said, see, if this product from this brand, then that is the best product. அவர் பொருளை பயன்படுத்தி கூட பார்க்கல. He did not even use the product. அவர் எதுமே சோதிச்சு பார்க்கல. He did not even test it. அதுல போட்டிருந்த ஒரு பேர் இருக்கு பாருங்க, அதுவே போதுமா இருந்தது. So the name and the brand was essential for that. நம்முடைய வாழ்க்கையில நல்ல பெயர் கொண்டு வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தருகிற ஞானம். You know what brings a good name to our life? It is the wisdom from God. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த நற்கீர்த்தி ரொம்ப விரும்பப்படத்தக்க வேண்டியது. So that good name is to be desired more. அதற்கு சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தது நான் ஞானம். And for that the Lord granted wisdom to Solomon. ஆண்டவரே, இந்த ஞானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா தாங்கப்பா. Lord, give that wisdom as a blessing to us, Lord. ஆண்டவரே, நாங்க புகழ் பெற்றிருக்க, பேர் பெற்றிருக்க கிருபை தாங்க. Lord, give us grace to be popular and have a good name, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருள்வாராக. May the Lord give you wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. ஞானம் கொண்டு வர இரண்டாவது ஆசீர்வாதம் கீர்த்தி. The second blessing which wisdom brings is wisdom brings popularity.